ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கிற பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் 17/9/2024 17/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம். மிச்ச ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சாப், கர்நாடகா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸு, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது. அமாவாசைக்கு அடுத்த நாளில் அவங்களுக்கு மாதம் பிறக்கும். நம்மளுக்கு மாதம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதை சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம்ன்றது கன்னியா மாதம், புரட்டாசி மாதம் பிறகுறது 17/9/2024 அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சுக்கிரன், சூரியன் மற்றும் கேது, சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதகாலங்கள் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, 19/9/2024 அன்றைக்கி 2 கிரகங்கள் மாறுறது. புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும், சுக்கிரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறார். அதற்கு பிறகு 6/10/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா, புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும், அதுக்கப்புறம் 14/10/2024 அன்றைக்கி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது, பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இதுதான். இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால், புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே பித்ருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம். நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்தலையானால், இந்த 18ஆம் தேதி அன்றைக்கே பௌர்ணமி வருது. 18ஆம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது 15 நாள். ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு 2 பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு. அது மாலைய பட்சம் வளர்பிறையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது. பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது. இதில் மாலைய பட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து பிரதமையிலிருந்து ஆரம்பிக்கும். இது 15 நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து. அமாவாசைக்கு அன்றைக்கி மகாலய அமாவாசை வரும். 18/9/2024 அன்றைக்கி மாலைய பட்சம் ஆரம்பம். இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த மாலைய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும். அதாவது தந்தையார் இல்லாதவர்கள், தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள், இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்ருக்களின் ஆசிகளும், அவர்கள் குடும்பமும், அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள். எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது. இதனால தான் பித்ருக்களும் ரொம்ப முக்கியம், குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே. சரி, இந்த மாதத்தில் மகாபரணி 21/9/2024 அன்றைக்கி மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தவிர 25ஆம் தேதி அன்றைக்கி மத்திய அஷ்டமி. மத்திய அஷ்டமின்னா நடு நாள், அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள், 8ஆம் நாள் மத்திய அஷ்டமி. 26ஆம் தேதி அவிதானவமி. இந்த அவிதானவமி, மத்தியாஷ்டமி, மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய மூதாதையர்கள் அதாவது மரணித்ததனுடைய டேட்டோ இல்லைன்னா அவளுடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த 3 நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியார்கிட்டையோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதற்கு பிறகு மாலைய அமாவாசை 2/10/2024 அன்றைக்கி மாலைய அமாவாசை. அதற்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி உற்சவம். நவராத்திரின்றது ஒரு பெரிய உற்சவம். இந்த இதில் நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து 10 நாள் ரொம்ப விசேஷமாக போகும். 11/10/2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை, வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி, ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி.
12ஆம் தேதி அன்னைக்கு தசமி. இது வந்து மிகவும் ஏற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. விஜயதசமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பூஜைகளும் நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது. எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது. சரஸ்வதி பூஜை அன்றைக்கும் சரி, அந்த அதாவது விஜயதசமி அன்றைக்கும் பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்குறவா இந்த விஜயதசமி அன்றைக்கி போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி வந்து அக்ஷர அபியாசம் பண்ணுவா ஸ்கூலில். அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலேருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள். இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தேனால் பொதுவாகவே மாச கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில். இதை தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை போடுங்க. இந்த சந்தியில் என்ன பெரிய விசேஷம்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலா ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்திருப்பா. அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும். துலா ராசின்னு நினச்சிட்டு 3ஆம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும். அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் குணாதிசயங்களும் மாறும். அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும். அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் நினச்சின்னு இருக்கிறது வந்து துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பீங்க, ஆனால் விருச்சிக ராசியில் இருப்பீங்க. பலாபலன்கள் மொத்தமே மாறும். உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் குறிச்சிட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர எதிரிகள் கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக இருந்துக்கிறது நல்லது. எல்லாரும் உங்களை உபயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போயிருக்கார். 7ஆம் அதிபதியும் குருவின் பார்வையில் 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அதனால் வந்து அதாவது திருமணத்திற்கு பார்த்துட்ருக்கவங்க காதலிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். ஆனால் திருமணம் இப்போ நடக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதாவது காதல் வயப்படக்கூடிய, காதலில் சக்ஸஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் முயற்சிகளில் சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றியை நிச்சயமாக அடையக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்துல போய் வந்து புத பகவான் ஆட்சி பெற்று போகிறார். 9, 10 அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடியது. தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. அரசாங்கம், கோவில்கள் இந்த மாதிரியான இடத்துல வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குருவே வந்து அந்த 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த கோவில்கள் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய தொழில்கள், அதை தவிர கோவில்களுக்கு வேண்டிய பொருட்களை கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் ஆர் சப்ளையிங் இந்த மாதிரி செயின்ஸில் இருக்கக்கூடியவங்க, அதாவது கற்பூரம், ஊதுவத்தி இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. அதுவும் வந்து 9, 10 அதிபதிகள் சேர்ந்துருக்கிறதுனால பொது காரியத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
10ஆம் இடத்துல வந்து 3 கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், புதிய தொழில் அமையும், தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கும், தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதி எவ்வளோ நாள் வந்து நீச்சம் பெற்று போயிருந்தார், இப்போ ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் நிச்சயமாக நடக்கும். அதாவது கணவன் மனைவியை விட்டு பிரிந்தோ, மனைவி கணவன் விட்டு பிரிந்தோ இருப்பவர்களுக்கு 2வது திருமணத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் எல்லா விதமான லாபங்களும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாபங்கள் அடையக்கூடியதுனா தொழில் மூலியமாக எல்லா விதமான லாபங்களும் வரும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதுவும் வந்து ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலையில் இருக்கிறவங்க, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இந்த எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த அந்த கோவில் குருக்கள், இந்த மாதிரியான பீப்புள், அதாவது கோவில் குருக்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தீங்களேயானால் தங்கம் விற்பவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்றதுனால தங்கம் விற்பவர்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நகாசு வேலைகள் செய்பவர்கள், அதாவது தங்கம் வந்து இது பண்ணக்கூடிய ஆசாரிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேயானால் பொதுவாகவே இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து சில நாட்கள் தவிர்க்கணும் அப்படின்றத சொல்கிறோம். என்னென்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்ன்றதை சொல்கிறோம். அதனால் புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமம் பார்த்தாலேயானால் 26/9/2024 28/9/2024 வரை உண்டான நாட்களில் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் புதிய முயற்சி வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து தேவையில்லாமல் போடாதீங்க, லூஸ் ஸ்டாக்ஸ் விடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரார்த்த நாராயணன் சொல்லக்கூடிய செங்கல்பட்டு பக்கத்தில் நென்மேலி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஸ்ரார்த்த நாராயணருக்கு போய் ஒரு நாள் வந்து அங்கே ஸ்ரார்த்தத்துக்கு தலையை விட்டு வாங்கும், போய் ஸ்ரார்த்தம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றம். ஏன்னா புரட்டாசி மாதம் அப்பா இல்லாதவர்கள், தாய் தந்தையர் 2 பேரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும். தாய் தந்தையர் இருக்கிறவர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திர கைங்கரியம் பண்ணுறது, அதாவது வெள்ளை கலர் வேஷ்டியும் அதுக்கு உண்டான ஒரு மேல் உத்திரியமும் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும்.